அதனால் ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரையில் எண்ணெயை கொதிக்க வைத்து ஊரே பார்க்கும்படி யோவானை அந்த எண்ணெய் சட்டிக்குள் தூக்கி போட்டார்கள். ஆனால் யோவானோ சாகவில்லை. ரோம வீரர்கள் பெரிய கரண்டிகளால் யோவானை அடித்து எண்ணெய் சட்டிக்குள் அமுழ்த்தினார்கள். ஆனால் யோவானுக்கோ ஒரு தீக்காயம் கூட ஏற்படவில்லை. ஒரு முறை யோவானுக்கு விஷம் கொடுத்து சாகடிக்க பார்த்தார்களாம். ஆனால் அதுவும் தோல்வியே. என்னடா இது, என்ன பண்ணாலும் இவன் பொழைச்சிக்கிறானே, இந்த யோவான் சாகவே மாட்டிக்கிறானே, இவனை பேசாம நாடு கடத்திட வேண்டியதான் என்று நினைத்து ரோம சக்கரவர்த்தி திட்டம் தீட்டினான். அதனால் யோவானை பத்மு என்கிற தீவுக்கு நாடு கடத்தினார்களாம். இந்த பத்மு என்கிற தீவில் தான் யோவான் வெளிப்படுத்தின புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் அவர் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பரலோக காட்சிகளையும் கடைசி காலத்தையும் உலகத்தின் முடிவையும் பற்றி அழகாக தொகுத்து எழுதியுள்ளார். யோவானுக்கு 95 வயதுக்கும் மேலாகிவிட்டது. இவர் எபேசுவில் தான் தங்கியிருந்தாராம். இயேசுவின் 11 சிஷ்யர்களும் இரத்த சாட்சியாக மரித்திருந்தாலும் யோவான் மாத்திரம் கிட்டத்தட்ட 100 வயது வரை வாழ்ந்து இயற்கையாகவே மரணம் அடைந்திருக்கிறார். இதுவே திவ்ய வாசகனாகிய அன்பின் சீடனாகிய யோவானின் வாழ்க்கை வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. Have a nice day. God bless you.